அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த தோல்விகள் இருக்குல்ல சார், இந்த தோல்விகளை ஏதோ ஒரு வகையில் அதுவும் நம் வாழ்க்கையினுடைய ஒரு பங்கு தான்னு ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பக்குவ நிலையை நாம் அடைந்து விட்டால் இந்த நாள் இனிய நாளாக இருக்க முடியும் என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னு சொல்லலாம். அதனால் சார், தோல்வியை ஏற்றுக்கொள்வதன் நடிகர் மணிகண்டன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஒரு சில நாட்கள்லாம் அந்த குட் நைட் படத்தில் நடித்தார். இப்போ நிறைய படங்களில், குடும்பஸ்தன் படத்தில்னு தொடர்ந்து அவருடைய வளர்ச்சியை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம் இல்லை. அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்த அவருடைய பயணம் இன்றைக்கி எத்தனை ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக நடிகர் மணிகண்டன் அவர்கள் வந்துட்டு இருக்காரு. சொல்கிறார், சில நாட்கள்லாம் டீக்கு வழி இருக்காதுங்க, எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீக்கு வழி இருக்காது. மிமிக்ரி ஆர்டிஸ்டாக வாழ்க்கையை தொடங்கி அந்த மிமிக்ரி ஸ்டேஜ் கிடைக்கும், சில நேரத்தில் ஷார்ட் ஃபிலிம் கிடைக்கும், சில நேரத்தில் படம் இருக்கும், சில நேரத்தில் படம் இருக்காது, திடீர்னு காசு வரும், திடீர்னு காசு இருக்காது. அத்தனை போராட்டங்களை தாண்டினால் மட்டும்தான் சார் ஒருத்தர் இந்த நிலைமையை அடைய முடியும்னு மணிகண்டன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறார். இன்றைக்கும் அந்த மிமிக்ரிலாம் பண்ணி காட்டுறாரு. அவ்வளவு அழகான ஒரு மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸாக இருக்குது, அவ்வளவு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு பேச்சு, அனுபவ மொழிகளாக மணிகண்டன் அவர் கடத்திட்டு போகிறார். அவருக்கு மட்டுமே இல்லைங்க, நீங்கள் உச்சபட்ச நடிகர்கள்னு எடுத்து பாருங்கள். கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், திடீர்னு ஒரு 2 படம் ஹிட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும், திடீர்னு ஹிட்டாக இருக்கும், திடீர்னு ஃப்ளாப் வரும். வாழ்க்கையே இப்படிப்பட்டது தான். திடீர்னு நமக்கு ஒரு வெற்றி வரும், திடீர்னு நம்ம எடுத்த விஷயம் சிலது தோல்வி அடையும். நம்ம இதை நடக்கும்னு ஒரு விஷயத்தை எடுப்போம், எதிர்பாராத படு தோல்வியாக நடக்கும். ஒரு இடம் வாங்கியிருப்போம், பெரிய லாபம் வரும்பா நினச்சிருப்போம், நினச்சதை விட பெரிய நஷ்டமாக வந்து நிற்கும். இன்னொரு தொழில் சாதாரணமாக ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் அந்த தொழில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். சார், இந்த ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கீங்களா, பேஷண்ட் படுத்திருக்கிறப்ப பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்கும், இசிஜி மிஷின்னு சொல்லுவாங்க. இந்த இசிஜி மிஷின் என்ன பண்ணா, இப்படி ஏறி இறங்கும், ஏறி இறங்கும், ஏறி இறங்கும். இப்படி வந்தால் தான் அந்த பேஷண்ட் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். கரெக்டாக ஒரே கோடாக இருந்துச்சுன்னா பேஷண்ட் செத்து போயிட்டான்னு அர்த்தம். வாழ்க்கையும் அப்படி தான், ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம் இருந்தால் தான் நம்ம உயிர்ப்போடு இருக்கோன்னு அர்த்தம் சார். ஒரே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம உயிரோட இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக ஏற்ற இறக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் போது தான் இந்த வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கும். சார், ஒரு பையன் போய் சார்கிட்ட கேட்குறான், தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்குறான், ஏன் எல்லாரும் நிலாவை கொண்டாடுறாங்க? நிலாவை பௌர்ணமி வந்தால் அப்படி, பௌர்ணமியை அப்படி கொண்டாடுறோமே, இல்லை ஆணி திருமஞ்சனம் கொண்டாட, மார்கழி திருவாதிரை, இப்படிலாம் பௌர்ணமிக்கு அவ்வளோ விழாக்கள் எடுத்து கொண்டாடுறாங்கல்ல, ஏன் இந்த பௌர்ணமியை அப்படி கொண்டாடுறோம்? சூரியன் கிட்ட இருந்தானே இந்த நிலா வெளிச்சம் வாங்குது. கரெக்டா, சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சம் வாங்குது. ஆனால் இந்த நிலாவை மாதம் நம்ம கொண்டாடுறோம், நிலா தான் அழகுன்னெலாம் சொல்கிறோம். சூரியனை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டாடுறோம் பொங்கலில். ஆனால் இந்த நிலாவை எப்போ பார்த்தாலும் கொண்டாடிட்டே இருக்கோமே, ஏன்? இந்த ஆசிரியர் சொன்னார், சூரியன் ஒரே மாதிரி இருக்காருப்பா, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கார். ஆனால் இந்த நிலா தேயுது வளருது, தேயுது வளருது, தேயுது வளருது. நிலா மனித வாழ்க்கை மாறிப்பா, தினமும் தேய்ந்து திரும்ப வளரும், திரும்ப தேயும், திரும்ப வளரும். நம்ம தேஞ்சிட்டோன்னா வளர மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது, வளர்ந்துட்டே இருந்தோம்னா அதுவே நிலையானதுன்னு அர்த்தம் கிடையாது. மனித வாழ்க்கையை இந்த நிலா காட்டுவதனால ஏதோ மனிதனோடு இந்த நிலா தொடர்புடையதாக அவனுக்கு படுது. இந்த பௌர்ணமி முழுவதுமாக வரும்போது போராடி இது ஜெயிச்சிருச்சுப்பான்னு தன்னுடைய வெற்றியாக இந்த நிலாவினுடைய வெற்றியை மனிதன் கொண்டாடுறான். அதனால இந்த பௌர்ணமியை கொண்டாடுகிறான் பாருங்க. மனித வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் ஒரு தேய்தலோட, ஒரு வளருதலோட இருந்துக்கிட்டே இருக்கும் சார். நம்ம எடிசன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானின்னு கொண்டாடுறோம், பல்பு கண்டுபிடிச்சவர்ப்பா, தாமஸ் ஆல்வா எடிசன்னா அவர் பல்பு கண்டுபிடிச்சவர்ப்பான்னு சொல்கிறோம்ல. அவர் பல்பு மட்டும் கண்டுபிடிக்கலங்க, ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையினுடைய புரிதலை கண்டுபிடித்தவர். வாழ்க்கையினுடைய புரிதலை, ஒளியை மட்டுமல்ல ஒளியையும் பதிவு செய்ய முடியும். அதாவது சவுண்டு மட்டும் இல்லை, லைட்டையும் பதிவு செய்ய முடியும்னு சினிமான்னு ஒன்று கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அது மட்டும் அவர் லேபு பற்றி எரிஞ்சுது சார். ஒரு முறை அவர் லேபு தீப்பிடிச்சு எரியுது சார். அவர் அதை பார்த்துட்டு ஆனந்தமாக சொல்கிறார், என் லேபு எவ்வளோ அழகாக எரியுதுல்ல, நான் பண்ண தப்பெல்லாம் இதோட சேர்ந்து எரிஞ்சிருது, நான் இனிமேல் புதுசாக ஆரம்பிப்பேன். சின்ன வயசில் மூளை வளர்ச்சி காரணமாக இவர் டாமி இஸ் ஃபிட் ஃபார் நத்திங்னாங்க. இவர் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லப்பட்ட எடிசன் தான் அதை ஏற்றுக்கிட்டார். தன்னுடைய தோல்விகள், அத்தனை தோல்விகளையும் ஏற்றுக்கிட்டார் சார். அவர் என்ன பண்ணுறாரு, சின்ன வயசுலேயே ஒரு ட்ரெயின் ஓடுற புகை வண்டி, அந்த காலத்தில் புகை வண்டி தானே ரொம்ப இது, ட்ரெயினில் இந்த ஸ்டீம் இன்ஜின் மிஷின்,
அதில் ஒரு ஸ்டேஷனில் மேகசின் வாங்கி எல்லா இடத்துலையும் போய் இந்த மேகசின் விற்பார் சார். வார பத்திரிகைகளை விற்கிறார் ஏறி ஏறி. ஒரு கட்டத்தில் யோசிக்கிறார், நம்ம ஏன் இந்த இடத்துல வாங்கி விற்கணும்னு ட்ரெயின்லேயே அந்த பத்திரிகை அச்சடிக்கக்கூடிய மிஷின் எடுத்து வீக்லி மேகசின் ட்ரெயினில் பத்திரிகை அச்சடித்து விற்கிறார். அவர் கொஞ்சம் பிஸ்னஸ் டாக்டிக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அவருக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு மலையை உடைத்து அந்த மலையிலிருந்து இரும்பு தாதுக்களை எடுக்கக்கூடிய ஒரு மிஷினை பெரிய பொருட்செலவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு சார். பெரும் பொருட்செலவில் அவருக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதை எடுத்துக்கிறதுக்கு எத்தனையோ கம்பெனிகள் முன் வந்தாலும் கூட தானே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாரு அந்த பெரிய மிஷின்ஸ் எல்லாம். ஆனால் அப்பன்னு பார்த்து இரும்பினுடைய விலை குறைந்துடுது. பெரும் நஷ்டம், பெரும் நஷ்டம். அவ்வளவு கண்டுபிடித்தவங்க கூட பெரும் நஷ்டம். ஆனாலும் கூட எடிசன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கை இருக்கும் வரை நமக்கு தோல்வி இல்லைன்னு கற்றுக் கொடுத்தாரு. நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் சார் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து 1093 கண்டுபிடிப்புகளுக்கு மேலே கண்டுபிடிச்சு கொடுத்தாரு சார். அது எல்லாத்தையும் கூட அவர் சிறந்த கண்டுபிடிப்பு என்னன்னா, தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் ஒரு மனிதன் இருக்கான்ல, அவனால் மட்டும்தான் வெற்றியை ஜீரணிக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்த பெரிய கண்டுபிடிப்பு தான் எடிசன் அவர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு மருந்து, மந்திரம்னே சொல்லலாம். ஒரு மரத்தில் ஒரு தாய் பறவையும் ஒரு சேய் பறவையும் அதனுடைய தந்தை பறவையும் தங்கியிருக்கு. பெரிய மழை, இடி, வெளியே அவ்வளவு இடி, அவ்வளவு மழை. 3-4 நாளாக அந்த பறவைகளால் வெளியே போக முடியல, தானியங்கள் எடுக்க முடியல, பயங்கர பசி. இப்போ இந்த சேய்க்குருவி சொல்லுது, அம்மா அப்பா நீங்கள் பத்திரமா இருங்க, நான் போய் தானியத்தை எடுத்துகிட்டு வரேன். இவங்க சொல்கிறாங்க, போகாத, வெளியே மழை பெய்யுது, வெளியே வெயில் அடிக்குது, வெளியே காத்தடிக்குது, வெளியே மழை பெய்யுது, பெரிய இடி இடிக்குது, உன்னுடைய ரெக்கைகள்லாம் பிஞ்சு நீ இறந்து போயிடுவ, போகாதன்றாங்க. இந்த சேய்க்குருவி சொல்லுது, பசியால், பயத்தால், பசியால் உள்ளே இருந்து கூட்டுக்குள் இருந்து இறந்து போவதை விட நான் போய் அந்த மழையையும் காற்றையும் எதிர்கொண்டு சந்தித்து என் ரெக்கைகள் பிரிந்து இறப்பது எத்தனையோ மேல், எத்தனையோ மேல். எட்டி பறப்பவர்களுக்கு தான் வெற்றியை தட்டி பறிக்க முடியும்னு அந்த குருவி கற்றுக் கொடுத்துட்டு போச்சுன்னு அழகான ஒரு ஈசாப் நீதி கதைகளில் ஒரு கதை வரும். எவ்வளவு மழை பெய்தால் என்ன, எவ்வளவு காற்றடித்தால் என்ன, எத்தனை போராட்டங்கள் இருந்தால் என்ன, நமக்குள் தைரியம் இருந்தால் நாம் வெற்றியை தட்டி பறிக்க முடியும்னு அந்த குருவி கதை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போச்சுங்க. குருவி கதை இவங்க விஸ்வநாத் ஆனந்த் ஐயாவினுடைய கதைகளை படிக்கிறோம். இன்னைக்கு செஸ் சாம்பியனா குகேஷ் இருக்கார், இன்னைக்கு செஸ் சாம்பியனா பிரக்ஞானந்த் வரார். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள். 2010 உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது, பல்கேரியாவில் சோஃபியான்ற நாட்டில் நடக்குது சார். இப்போ ஜெர்மனியிலிருந்து பிராங்க்ஃபோர்ட் இவர் போகணும். எரிமலை வெடிச்சிருச்சு. இவங்க போகிற நேரத்தில் எரிமலை வெடிச்சிருச்சு. எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல். ஆனால் இவர் போகணும் செஸ் விளாட்றதுக்கு. செஸ் போட்டியை கேன்சல் பண்ணல, அன்றைக்கி ஃபைனல்ஸ் நடக்குது. ஆனால் இவர் போகணும். என்ன தெரியுமா சார் பண்ணாங்க, 1700 கிலோமீட்டர் பை ரோடு காரில் போயிருக்கார் சார். 1700 கிலோமீட்டர் ரோட்டில் போய் அத்தனை ட்ராவலில், அத்தனை களைப்பில் அங்கே போய் இறங்கின உடனேயுமே போட்டி, ரெஸ்ட்டே கிடையாது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் ரொம்ப இவ்வளோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார், ரெஸ்ட்டே கிடையாது. போன உடனே போட்டி, இறங்கி களத்தில் போய் உட்கார்றாரு. 1700 கிலோமீட்டர் பை ரோடு போனவர் போன உடனே போய் களத்தில் உட்கார்றாரு சார். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்தார். அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு டயர்டாகவே இல்லையா? அவர் சொன்னார், எதிரிகள் செய்யக்கூடிய தவறை நான் குறித்து வைத்துக் கொள்வேன், நான் செய்யக்கூடிய தவறை நான் திருத்திக் கொண்டே வருவேன், இதுதான் என் வெற்றியினுடைய சாராம்சம்னார். இதை செய்யும் போது யாருக்குமே எந்த நேரத்திலுமே சோர்வு அடைய மாட்டாங்கன்னார். உண்மை அதுதான் சார். நமக்கு தோல்விகள் வரும்போது எப்பொழுதெல்லாம் நாம் நம்மை திருத்திக் கொண்டே வருகிறோமோ உலகத்தினுடைய சாம்பியன்ஷிப்பாக மாறுவோம் என்று விஸ்வநாத் ஆனந்தும் சேய்க்குருவியும் எடிசனும் நடிகர் மணிகண்டன் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நம் வாழ்க்கையிலும் தோல்விகள் எழுந்திருக்கும் போதுதான் நாம் உயிர்ப்போடு இருக்கிறோம் என்று ஒரு இசிஜி மிஷின் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்றி, வணக்கம்.